அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸை நீங்க ஒன்னு ஓபன் பண்ணி பார்க்க முடியும். காலையில சீக்கிரமே கிளம்பி நெல்பேட்டை மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம அம்பட்ருசில 10,000 ஆர்டர்ஸ் கிராஸ் ஆனதுக்கு ட்ரீட் கேட்டுட்டே இருந்தாங்க அம்பட்ருசி டீம். ஸோ அவங்களுக்காக சமைச்சது தான் இந்த vlog. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைக்கலாம்னு காலையிலே வீட்டுக்கு வந்துட்டாங்க. பசங்களை அங்கே தான் விட்டுட்டு வந்துருக்கு. மார்க்கெட் உள்ள வந்ததுமே என்ட்ரன்ஸ்ல இருக்க கிருஷ்ணன் கறி கடைக்கு தான் வந்திருந்தேன். ஏன்னா அங்கே தான் அந்த பார்ட்ஸ் எல்லாம் கிலோ கணக்கில் வாங்க முடியும். சண்டேன்றனால சரியான கூட்டமா இருந்தது. நான் காலைல 6:30 மணிக்கே வந்துட்டேன். இருந்தாலும் பயங்கரமான கூட்டம். நம்ம வாழை இலைக்கு மட்டனோட எல்லா பார்ட்ஸுமே வேணுமா இருந்தது. அதனால ஒன்றும் பார்த்து எடுத்துட்டே இருந்தேன். ஆனால் சோரட்டி மட்டும் இல்லைன்ட்டாங்க சண்டேல. அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சு போச்சுன்ட்டாங்க. அது மட்டும் வாங்க முடியாது, மற்ற எல்லாத்தையும் வாங்கிட வேண்டியது தான். கறியில் தனி கறி, எலும்பு கறி, நல்லிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த நல்லி சதையோடு இருக்குள்ள சாப்ஸ் போடுற மாதிரி அது, அப்புறம் ஈரல் எல்லாமே சேர்த்து வாங்கியாச்சு. கறியெல்லாம் கம்ப்ளீட்டாக வாங்கி முடிகிறதுக்கே அங்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஹலாலான்னு கேட்பீங்க, 100% ஹலால் தான் எங்கள் ஏரியா கடை. ஸோ அதனால எங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த இடத்துல எப்படி என்னென்னு. கறியை வாங்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்து திரும்ப உழவர் சந்தைக்கு வந்துட்டேன். காய்கறிலாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்த மெனு கொஞ்சம் பெருசு, கொஞ்சோன்னு சொல்ல முடியாது, நல்லாவே பெருசு தான். நிறைய ஐட்டம் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம கூட அம்பட்ருசி டீம் மொத்தமாகவே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு மார்க்கெட் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே 11 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமாக ஃப்ரிட்ஜெல்லாம் காலியாக இருந்தது, ஒன்றுமே இல்லை. சரி அதனால் வந்ததோட வாங்கிடுவோம், திரும்ப இதுக்குன்னு மெனக்கெட்டு வர முடியாதுன்றனால கொஞ்சம் பல்காக தான் எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். வாங்குறதுல முக்கால்வாசி இன்னைக்கே காலி ஆகிடும். ஏன்னா நிறைய சமைக்க வேண்டியிருக்கு இல்லையா. திரும்ப எப்படியும் கொஞ்சோண்டு தான் இருக்கும். அதை மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் இந்த வாரத்துக்கு. எல்லாம் வாங்கிட்டு வர வழியில் டீ குடிச்சிட்டு போமா அப்படின்னு கேட்டார். சரி நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒரு ஹார்லிக்ஸும் தயிர் வடை வேணும்னு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு ஏபிசி மால்ட்டு கலந்து கொடுத்தேன். இவருக்கு பால் குடிக்கிறாராம், இவர் அதை வீடியோ எடுக்கிறாராம். அப்புறம் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் தனித்தனியாக பாத்திரங்களில் கொட்டி இதை பார்க்கும்போதே லைட்டாக பயமாக இருந்துச்சு, எப்போ சமைச்சு முடிக்க போகிறோன்னு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேகமாக முடிக்கணும் முதல் வேலை. ஏன்னா பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்களுமே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சானுங்க இன்னைக்கு லீவுன்றனால. அதனால வேகமாக நான் ஆட்டுக்கால் பாயா வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இடியாப்பம் சுட போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆட்டுக்கால், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு 10 விசிலாவது வரட்டும், அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்த்துக்கிறலான்னு நகண்டாச்சு. இப்போ ஒன்றா அலசணும், கழுவணும், மற்ற வேலைகள்லாம் இருக்குது. நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இவரும் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இன்னொரு சைடில் இடியாப்பத்துக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஜன்னல்லேருந்து மியான்னு ஒரே சத்தம். இவங்களுக்கு ஓரியோன்னு பேர் வச்சிருக்கேன். ஜன்னல்லே தான் படுத்திருப்பாங்க எப்பயுமே. கறி வாசனை வருதுல, அதனால தான் நல்லா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இடியாப்பம் பிழிய ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு முடிக்கவே லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் போது இப்போவே தலை சுத்துது. பாயாக்கு இந்த தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கால் வெந்த சாறு இருக்குல்ல, அதை ஊற்றி பசங்களுக்கு இடியாப்பம் ஊட்டிட்டு ஏன்னா தேங்காய் பச்சை மிளகாலாம் போட்டு அது காரம் ஆயிடும். இப்போனா அந்த சாறு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கூட இடியாப்பத்தோட பிசைஞ்சு ஊட்டி விட்டுறலாம். நான் ஊற்றி கொடுத்தேன், அப்புறம் அங்கேயே ஊட்டி விட்டுட்டாங்க. அவங்க 2 பேருமே நல்லா சாப்பிட்டு முடியும் தான் எனக்கு அப்பாடான்னு இருந்தது. இப்போ அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி பாயா பண்ணிட வேண்டியது, நல்லா காரமாகவே வச்சுக்கிறலாம். ஏன்னா பசங்க சாப்பிட்டாங்கல்ல, நம்மளுக்கு மட்டும்தான். தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மையாக அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம்ல ஆட்டுக்கால், அதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அம்பட்ருசியோட மசாலா தான் இன்றைக்கி சமையல் முழுக்கவே. அம்பட்ருசி டீமுக்கு அம்பட்ருசி மசாலா எல்லாமே எப்படி கரம் மசாலா, மிளகு ஜீரக பொடி, அதுக்கப்புறம் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து திரும்ப ஒரே ஒரு விசில் போட்டுடலாம். கொத்தமல்லி, உப்பு மட்டும் போட்டுட்டு அவ்வளோதான், சூப்பராக ரெடியாகி வந்துடும் பாயா. இதை அப்படியே விசில் போட்டு விட்டுறலாம். இன்னொரு சைடில் நான் விறகு அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இன்றைக்கி நிறைய சமைக்கணுன்றனால 2-3 அடுப்பு இருந்தாலும் பத்தாது, 2-3 அடுப்பு எக்ஸ்ட்ரா தான் வேணுமா இருந்துச்சு. அதனால் ஒரு அடுப்பில் பருப்பு வேக போட்டு இன்னொரு அடுப்பில் குடல் வேக போட்டாச்சு. மெனுவில் எது லேட் ஆகுமோ அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு வேக போட்டிருந்தோம். இன்னொரு சைடில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நாங்களுமே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீயாக இருந்தது, அதில் பாலை காய்ச்சி ஸ்வீட்டுக்கு தேவையானதை பண்ணிவிடுவோன்னு அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். முட்டை வேக போட்டேன் உள்ள. நான் ஜவ்வரிசி கஸ்டர்ட் கீர் தான் பண்ண போகிறேன். அதுக்கு அந்த ஜவ்வரிசியை பாலில் வேக போட்டாச்சு. இங்கே நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம்ல விறகு அடுப்பில், அது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய், சவுச்சோன்னு இந்த தால்ச்சாவுக்கு என்னெல்லாம் காய்ப்படுமோ அது எல்லாத்தையும் போட்டு தேவையான மசாலா, இஞ்சி பூண்டு, புளி தண்ணி எல்லாம் ஊற்றி தால்ச்சா தான் ஃபஸ்ட்டு கட்டமாக ரெடி பண்ணோம். கடைசியாக உப்பு போட்டோம்னா தால்ச்சா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமும் இந்த பிரியாணிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றணும்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. கஸ்டர்ட் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கரைச்சி வச்சிருந்தேன். அது சேர்க்கவுமே கொஞ்சம் திக்காகி வரும். அந்த பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா குங்குமம் பூ சேர்த்துருக்கேன். அப்புறம் இனிப்புக்கு பாதி ஜீனி, பாதி கண்டென்ஸ்டு மில்க் போட்டிருக்கேன். கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு. இப்போ தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம், வெள்ளரிக்காய், கொஞ்சம் உப்பு போட்டு கையில் நல்லா மசிச்சு விட்டோம்னா வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும்ல, அந்த தண்ணியில் கொத்தமல்லி, பச்சை மிளகா, தயிர் போட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான். கடைசியாக உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வேணுனாலும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கிரேப்ஸு அப்புறம் பொமக்ரனட் 2 சேர்த்துக்கிற போகிறேன். இந்த மாதுளம் பழத்தை உரிச்சதுமே போதும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. எங்கடா காணான்னு பார்த்தா இவங்க 2 எட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒன்று உரிச்சு கொடுத்துட்டு அப்புறம் அந்த தயிர் பச்சடிக்கும் கொஞ்சம் வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். அவ்வளோதான். இவங்க 2 பேரும் தூங்கலை. எப்பயும் இந்த லீவ் டைமில் மத்தியானம் ஆனால் தூங்குவானுங்க. இன்றைக்கி ஆளுங்க இருக்கவும் அப்படியே அங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. மட்டன் பக்கோடாக்கு போன்லெஸ் மட்டன், இஞ்சி பூண்டு, உப்பு போட்டு விசில் போட்டு விட்டாச்சு. இன்னொரு சைடில் தாளிச்சு நம்ம தால்ச்சா ரெடியாக இருந்ததில்
அதில் ஊற்றி விட்டுற வேண்டியது தான். தால்ச்சா கம்ப்ளீட்டாகவே ரெடியாகி வந்துருச்சு. தால்ச்சாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா விறகடுப்புன்றனால ஒரே பாத்திரம் கறி ஆனால் ஈஸியாக இருக்கும்ல விளக்குறதுக்கு. அதனால நம்ம அம்பட் ருசி பிரியாணி மசாலா போட்டு பிரியாணியை தாளிச்சு விட்டாச்சு. இன்னொரு சைடில் கேஸில் ஒயிட் ரைஸ் அப்புறம் சூப் வைக்க போகிறேன் நல்லி எலும்பு போட்டு. அதனால் நல்லி கூட கருவேப்பிலை, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு பச்சை மிளகா, தண்ணி, உப்பு, மிளகு ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டு விசில் போட்டு விட்டுற வேண்டியது. மட்டன் பக்கோடா பண்ணுறதுக்கு கறி வேக போட்டிருந்தோம்ல, அதில் நம்ம அம்பட் ருசியோட சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகு ஜீரகப்பொடி அப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு நல்லா பரட்டி உதுத்தாச்சு. உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பிரியாணிக்கு கறி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருந்தேன், அதையும் போட்டுட்டு வேக விட்டுறலாம். நல்லெண்ணெய், நிறைய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சம் சோம்புலாம் போட்டு அது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதில் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், காஷ்மீரி மிளகாத்தூள். அது போட்டு பச்சை வடை போனதுக்கு அப்புறமா மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு தேங்காய், தக்காளி அப்புறம் சீரகம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் குடல் போட போகிறோம். இன்னொரு சைடில் இது தலைக்கறியும் வேக வச்சாச்சு. இங்கிட்ட சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கடைசியாக சர்வ் பண்ணும்போது மிளகு ஜீரகப்பொடி போட்டுக்கலாம். ஜவ்வரிசி அந்த கஸ்டர்ட் போட்டதை சின்னதாக பவுலில் சர்வ் பண்ணுவோம். இலையில் வைக்கிற மாதிரி ஏதாவது ஸ்வீட் பண்ணலான்னு தக்காளி ஜாம் பிளான் பண்ணியிருந்தோம். தக்காளி அரைச்சி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சோன்னு உப்பு போட்டு வேக விட்டாச்சு. இங்கிட்ட அந்த கஸ்டர்ட் இருக்குல்ல, அது சூப்பராக ரெடியாகி ஆறி வந்துருச்சு. அதில் உங்களுக்கு என்னெல்லாம் நட்ஸ் வேணுமோ எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். ஈரல், மூளை, அதுக்கப்புறம் அந்த நல்லி சாப்ஸ் இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து டக்குன்னு வெளியில் விறகடுப்புலேயே செஞ்சிடலான்னு ஃபஸ்ட்டு ஈரல் செஞ்சோம். அப்புறம் இந்த சைடில் அந்த தக்காளி நல்லாவே வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் ஜீனி போட்டுட்டு ஏலக்காய் கொஞ்சோன்னு போட்டோம்னா சூப்பராக ரெடியாகி வந்துடும். அப்புறம் மேலே கொஞ்சம் முந்திரி பாதாம் நெய்யில் தாளிச்சு போட்டுக்கலாம். தலைக்கறியும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் இறக்கி வச்சிடலாம். பிரியாணி தம் போட்டிருந்தோம், சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நல்லா உதிரியாக இருந்தது. அப்புறம் நெல்லிக்காய் ரசம் வைக்கலாம் ஒயிட் ரைஸ் இருக்கிறனாலன்ட்டு அதையும் தாளித்து விட்டுட்டேன். இந்த சைடில் ஈரல் ஃபஸ்ட்டு ரெடியாகி வந்துருச்சு. ஈரல் அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அப்படியே அடுத்ததாக மூளையை தாளிச்சிடலான்னு அடுத்த மூளைக்கு நம்மளோட மிளகு ஜீரகப்பொடி, நம்ம அம்பட் ருசி மிளகு ஜீரகப்பொடி பார்த்திங்கன்னா கருவேப்பிலெல்லாம் போட்டு அரைச்சிருப்போம். அதனால் நல்ல வாசமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாமே அம்பட் ருசி மசாலா தான். வீடே அம்புட்டு மனம். மூளை போட்டதுமே வெந்துரும்ல, அப்படியே இறக்கி வச்சுட்டு நல்லி சாப்ஸுக்கு வந்து நம்ம சுக்கா மசாலா போட்டிருக்கேன். இந்த நல்லி சாப்ஸை நான் ஆல்ரெடி குக்கரில் விசில் போட்டு வச்சுட்டேன், அதனால் ஈஸியாக வெந்திருந்தது. அந்த சுக்கா மசாலா மேலே போட்டு அந்த வெங்காயத்தை நல்லா முருக விட்டு எடுத்து அந்த வெங்காயத்தோட நல்லி சாப்ஸை கடிச்சு இழுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அது அம்பட் ருசியாக இருக்கும். இன்னமும் தூங்கலை, அங்கிட்டு ஆடிக்கிட்டு தண்ணியில் உழப்பிக்கிட்டு ஜாலியாக தான் இருக்கேன். ஒரு சைடில் கோலா உருண்டை பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. கடைசியாக தான் அந்த பொரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறோன்னு அந்த வேலை லாஸ்ட்டாக பார்த்தோம். அவ்வளோதான், எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இனி பொரிக்கிறத மட்டும் பொரிச்சு எடுத்துட்டு பிரியாணி பார்த்தீங்களா பொழுன்னு சூப்பராக வந்திருக்குல்ல. கலருமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. கோலாவில் நிறைய வெங்காயம் போட்டிருந்தோம், நல்லாயிருக்கும் அப்படி பொரிச்சு எடுத்தோன்னா. கோலா பொரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பக்கோடா இருக்குல்ல, அதை ஊற்று விட்டாச்சு எண்ணெயில். இது அதுக்கு மேலே சூப்பராக இருந்தது. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா வாழைகளை விரிச்சு தண்ணியை தெளிச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் எல்லாருக்கும் பரிமாறி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சோம், திருப்தியாக இருந்தது. அண்ட் எல்லாரும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சார் நான் வீடியோவில் காட்ட முடியாது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றனால. இவர் நாங்கள் எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரைத்தாவை எடுத்து அதுக்குள்ளே கையை விட்டு மாதுளம்பழம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காராம். பசங்களுமே நல்லா சாப்பிட்டாங்க. அண்ட் நீங்கள் எல்லாரும் தான் காரணம் இதுக்கு. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம அம்பட் ருசியில் இவ்வளோ பெரிய சக்ஸஸை நாங்கள் பார்த்துருக்க முடியாது. இப்போ நம்ம அம்பட் ருசியில் மால்ட்டு மசாலாலாம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மசாலாவையோ மால்ட்டையோ நீங்கள் சமைக்கிற மாதிரியோ சாப்பிட்ற மாதிரியோ வீடியோ எடுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம அம்பட் ருசி பேஜில் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அம்பட் ருசியில் நீங்கள் உங்கள் வீடியோவை சென்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் அனுப்புகிற பெஸ்ட்டான வீடியோஸ்லேருந்து ஒன்று வாரத்துக்கு செலக்ட் பண்ணி அந்த நபருக்கு சிறப்பான கிஃப்ட்டும் கொடுக்க போகிறோம். மாதம் மசாலா ஸ்மால்ட் வாங்குறவங்களுக்கு இப்போ தனியாக ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ்க்கும் நீங்கள் மறந்துடாமல் நம்ம அம்பட் ருசி பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில். அதில் எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். சூப்பில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்வீட்டில் முடித்தேன். சாப்பிட்றதுக்கு ஒன்று அம்பட் ருசியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.